துளாராசி சித்திரை நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு வந்து 44 வயசு 2 ஆண் பசங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்கள பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஒண்ணு சேருவாங்களா? அப்படின்ற ஒரு கேள்வி. ஒருத்தர் வந்து மீன ராசி, இன்னொருத்தர் வந்து கன்னி ராசி. அப்ப இப்ப துளாராசி சித்திரை நட்சத்திரத்துக்கு ராசிக்கு 9ல வந்து குரு. குரு உங்களோட ராசிய பார்க்கிறது ஒரு சிறப்பு. அப்போ உங்களோட பிள்ளைங்க உங்க கூட மறுபடியும் வந்து பேசுவதற்கு, உங்க கூட சேர்வதற்குரிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தாரு. அடுத்த வருஷம் 5வது மாசத்துக்குள்ள அவங்க வந்து உங்க கூட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து ஸோ வாழ்வதற்குரிய விஷயத்தை இவங்க ஏற்படுத்தாங்க. 2வது வந்து இங்க வந்து மீன ராசிக்கு வந்து ஸோ 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. கன்னி ராசிக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ சில காரணங்களால் இவங்க 2 பேருமே வந்து உங்களை பிரிஞ்சு தான் இருப்பாங்க. இது ஒரு பிரச்சனையும் அவங்களோட ராசிக்கு இருந்துகிட்டு இருக்குது. மத்தபடி உங்களோட ஜாதகத்துல இருந்து பூர்வீகம் புத்திரஸ்தானம் கெட்டு போயிருக்குதா அப்படின்றத பார்க்கணும். இல்ல குரு வந்து 12ல மறைந்திருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்புக்காரங்களுக்கு நம்மளை விட்டு நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தூரமா இருப்பாங்க. இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. உங்க பசங்ககிட்ட மறுபடியும் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களோட சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. உங்களுக்குரிய விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட எடுத்து தெரிவிச்சு பாருங்க. அப்படி அதன்படி அவங்க மனசு மாதிரி சரி அம்மா தரப்புல வந்து நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வாழ்வதற்குரிய வழியை வந்து அவங்க ஏற்படுத்திட்டு மறுபடியும் உங்க கூட வாழ்வதற்குரிய விஷயத்தை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க வந்து அவங்கள வந்து கம்யூனிகேஷன் பண்ணுங்க. ஸோ அவங்க வந்து உங்க கூட மறுபடியும் கம்யூனிகேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்வதற்குரிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. சிம்பிள். சரிங்களா?